நேரம் இப்போது சரியாக 8:40. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 9:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி டிவி பாமுகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து. தொடர்ந்து வளமை போலவே சமய சிந்தனைகள் வர அதனை தொடர்ந்து காலையில் நீங்கள் எழுந்தவுடனே உங்களுக்குள் வருகின்ற சிந்தனை நறுக்கென்று 2 நிமிடத்துக்கும் மேற்படாமல் அந்த சிந்தனையை பகிர்ந்துவிட்டு 2 அல்ல 1 நிமிடத்தில் நீங்கள் சொல்ல முடிந்தாலும் கூட அது சிறப்பாக இருக்கும், நறுக்கென்று உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இணைப்போடு வந்திருக்கும் உறவு உற்சாக வணக்கம். அன்பின் இனிய காலை வணக்கம் ஷைஃபா, நலமா இருக்கிறீங்களா? அன்பின் இனிய காலை வணக்கம் ஷகிலா ஸ்ரீதரன் அவர்கள். மிக நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நாங்களும் நலமா இருக்கிறோம் ஷைஃபா. சொல்லுங்க. மிக பொலிவோடு மிக உற்சாகத்தோடு காலையிலே வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒண்ணு சின்ன ஒரு கொஞ்சோண்டு வரித்தான் எனக்கு தெரிஞ்சது என்னோ எழுதுன, அதை இன்னைக்கு பாடிட்டா? கட்டாயம் பாடுங்க, கேட்கறதுக்கு நாங்க ஆர்வமா இருக்கிறோம். மிக்க நன்றி ஷைஃபா. என் இறைவா என் இறைவா, வாழ்நாள் முழுவதும் உன் துணையே. என் இறைவா என் இறைவா, வாழ்நாள் முழுவதும் உன் துணையே உன் துணையே. இயற்கையின் தோரிகையாய் செயற்கையின் காகிதமாய் வரைந்தெடுத்தாய் உன் உள்ளம் கையில், எழில் ஓவியமாய் ஆனேனே. இயற்கையின் தூரிகையாய் செயற்கையின் காகிதமாய் வரைந்தெடுத்தாய் உன் உள்ளம் கையில், எழிலோவியமாய் ஆனேனே. நிலைத்திடுமே உன் பேரன்பு, நிலைத்திடுமே உன் பேரன்பு. சரிகமா பதனிசா நீதபமா மகரிசா. என் இறைவா என் இறைவா, வாழ்நாள் முழுவதும் உன் துணையே. எளிய வாழ்வில் ஆனந்தமே, வறியவர்க்கு செல்வந்தமே. எளிய வாழ்வில் ஆனந்தமே, வறியவர்க்கு செல்வந்தமே. துன்பத்தின் தேய்பிறையாய் இன்பத்தில் வளர்ப்பிறையாய் ஆர்ப்பரித்து கானமே செய்தேனே. ஆர்ப்பரித்து கானம் இசைத்தேனே. சரிகம பதனிசா நீதபமா மகரிசா. என் இறைவா என் இறைவா, வாழ்நாள் முழுவதும் உன் துணையே உன் துணையே. நன்றி ஷைஃபா. மிக்க நன்றி, மிகச்சிறப்பு. அழகாய் வரிகளை இணைத்து சிறப்பாய் பாடல் தந்து இந்த நேரத்தில் மனதுக்கு ஒரு ஒரு தெய்வீக தன்மையை கூட நீங்க தந்து விட்டதாக கூட சொல்லலாம். மிகச்சிறப்பு. என் இறைவா என் இறைவா, வாழ்நாள் முழுவதும் உன் துணையே. இயற்கையின் தூரிகையாய் செயற்கையின் காகிதமாய் வரைந்தெடுத்தாய் உன் உள்ளங்கையால், இதில் ஓவியமாய் ஆனேனே. நிலைத்திடுமே உன் பேரன்பு என்று மிகச்சிறப்பு அழகான வரிகள். உங்கள் குரல் கூட இந்த மிக்க நன்றி ஷைஃபா. இடம் தந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்துக்கும் முகத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஷைஃபா. நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். மிகச்சிறப்பாய் இணைந்து
இந்த காலை வேளையின் கடவுளுக்கான அர்ப்பணமாய் தன்னுடைய குரலால் பாடல் இசைத்து சென்றார் ஷகிலா ஸ்ரீதரன் அவர்கள். மிகச்சிறப்பு வாழ்த்துக்கள். எனவே தொடர்ந்து நீங்களும் இணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். நான் அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது ஒருவர் பின் ஒருவராக இணைப்பேன் என்று உங்களை சொல்லிக்கொண்டு இப்போது இணைப்பில் இருக்கும் உறவை எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்கோ. வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ? ஃபர்ஸ்ட்ல அத சொல்லுங்க. நலமா இருக்கிறீங்களோ? ஆமா. சரி. ஆமாம் இல்ல, நன்றா இருக்கிறேன், உற்சாகமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமா, உற்சாகமா இருக்கேன். சரி சரி. வணக்கம். வாழ்த்து கூறி எனது வரியை தொடங்குகிறேன். இந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி திருநாள் வரையும் மிக அச்செஸ்ட் அந்தோனியார் திருவிழா. 1ஆம் தேதி நவநாள் ஆரம்பமாகி 13ஆம் தேதி திருவிழா திருப்பலி நடைபெறும். அந்த கஷ்டப்படும் என் இருதயமோ உம்மை நோக்கி தாவுகிறது. ஆத்துமங்களுக்கு உண்மையான ஆறுதல் தாரும். என் துன்ப மார்க்கங்களை முன்னிட்டு மத ஆதரவை அடைய நான் பாத்திரவான் என்பது உண்மையிலும் உண்மை. என்றாலும் தெய்வ மகத்துவம் உமது மன்றாட்டு. உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கிறது. உமது இரக்கமுள்ள இருதயமோ என் பெருமூச்சுகளை கேட்க கடவது. ஓ என் அன்புக்குரிய தந்தையே, என் இக்கட்டு ஏக்க கலக்கங்களை நீர் அறிவீர். உமது சித்தப்படியே கேட்க கடவது. ஆமே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆம், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் சமய சிந்தனையோடு இணைந்திருந்தார். மிக்க நன்றி அவருக்கு. இந்த மாதம் 1ஆம் திகதியிலிருந்து 13ஆம் திகதி வரை அந்தோனியார் திருவிழா அனுஷ்டிக்கப்படுகிறது என்றும் அதனை பகிர்ந்தபடியே தன்னுடைய வேண்டுதலை அவர் இறைவனிடம் கேட்கிறது மாதிரியான ஒரு சிந்தனையை பகிர்ந்திருந்தார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். மிக்க நன்றி அவருக்கு. எனவே தொடர்ந்து வந்த உறவுகள் இப்போது நீங்கள் இணைப்பை பிடித்துக் கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவர் பின் ஒருவராகத்தான் எடுக்க முடியும். எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்தீர்கள் என்றால் ஒருவரை எடுத்து வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போது நீங்கள் இணைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வகையில் இணைப்பை முந்திக் கொண்டு பிடித்தவர் உற்சாக. வணக்கம். வணக்கம் ஜெயம். உற்சாக வணக்கம். வாருங்கள் வாருங்கள். பாடல் நேற்று பதிவு செய்திருந்தோம், இமெயிலும் அனுப்பியிருந்தோம். பாடல் நீங்கள் அனுப்பியிருந்தீங்களோ? ஆமாம், ஒரு வீக்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு வந்த ஓவிபி எல்லாம் உங்களுக்கு வாக்குகள் வந்திருக்கின்றது. எங்களோட பாடல் வரவில்லை. அட அட, சரி. எத்தனை மணிக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். 10:30 அப்படி அனுப்பியிருக்கிறோம் ஓவிபிக்குல. அதை இப்ப திருப்பி மீண்டும் அனுப்பி இருக்கிறது உங்களுக்கு இமெயில. சரி, நான் ஒரு முறை பார்த்துக் கொள்கிறேன். நான் ஒரு 10:30 மணி வரையும் நான் காத்திருந்தேன், ஏதாவது இருந்தால் பதிந்து விட்டு படுக்கலாம் என்று. அதற்கிடையில் வரவில்லை. அதிபர் அவர்கள் பதிந்திருப்பார், வந்திருந்தால் என்று நான் பார்க்கவும் இல்லை. சரி, நான் அதனை எடுத்து தருகிறேன். மிக சந்தோஷம். என்னென்றால் அது வளமையாக கேட்டு பழகிவிட்டோம். அது இல்லாமல் போவதும் ஒரு குறை மாதிரி இருந்தது. எனவே நான் அதனை எடுத்து தருகிறேன். மிக்க நன்றி. நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு ஏதாவது சிந்தனை பகிர போகிறீர்களா? இல்ல இல்ல. சரி, நன்றி நன்றி. அதை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. ஆம், எங்கள் நெதர்லாந்து குடும்பத்தினரின் பாடல் இருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் அதனை விடக்கூடாது, அதையும் கேட்க வேண்டும், அதையும் எடுத்துக்கொள்வோம். இதற்கிடையில் சிந்தனை பகர இணைந்திருக்கும் உறவை இணைப்போம். வணக்கம். வணக்கம். ஆமாம், இடத்தை பிடித்து விட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா இருப்பார் அவர் தான் இவர் இப்ப வருவார். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்கள். ஜெயா நடேசன் அவர்களே வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்கள். வணக்கம் சைவா. இனிய வணக்கம். வாங்கோ. ஜெயா நடேசன். சரி, வாங்கோ. நலமா இருக்கிறீங்களோ? நலமா இருக்கிறீங்க தானே? நலமா இருக்கிறேன். சரி, சந்தோஷம். வாங்கோ. வியாழனுக்கான கிறிஸ்தவ நற்சிந்தனை இதனது 656வது ஆக்கமாகும். இயேசுவும் சிறுவர்களும். ஒரு நாள் இயேசு தான் வாழ்ந்த நகரத்திற்கு போயிருந்தார். இதனை அறிந்த சில தாய்மார்கள் கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷப்பட்டனர். அவர்கள் இயேசு மக்களை நேசிக்கிறார், சிறு பிள்ளைகளை அன்பு செய்கின்றார்
எனவே நாம் பிள்ளைகளை கூட்டி போய் இயேசுவிடம் காண்பித்து ஆசி வருவோம் என்று விரும்பினார்கள். சிறு பிள்ளைகளை தோய வாத்து அவர்களுக்கு மிக அழகான ஆடைகளை அணிவித்து சந்தோஷத்தோடு குழந்தைகளை அவரிடம் கொண்டு சென்றார்கள். சீடர்கள் அதை கண்டு அவர்களை அதட்டி, அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் அதிகம் களைப்புடையவராயிருக்கின்றார் என்றார்கள். இச்செயல் இச்சிறுவர்களுக்கும் கவலையாயிருந்தது. இயேசு அதை கண்டு கவலைப்பட்டு, சீடர்களும் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்றார். இயேசு இரக்கத்தோடு தங்களை கூப்பிடுவதை சிறுவர்கள் கேட்டார்கள். குழந்தைகளே வாருங்கள், நான் உங்களை நேசிக்கின்றேன், நீங்கள் எனது பிள்ளைகள் என்று கூறினார். இயேசு சிறு பிள்ளைகளை எடுத்து தனது அன்பு கரங்களில் வைத்து அவருடைய கரங்களை அவரின் தலைமேல் வைத்து செபித்தார். அன்புள்ள பரலோக தந்தையை, இந்த சிறுவர்களை ஆசீர்வதியும். தாய்மார்களும் பிள்ளைகளும் இந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். தங்கள் இதயங்களில் மகிழ்ச்சி நிறைந்தோராய் அவர்கள் வீடு சென்றார்கள். இயேசு கள்ளங்கபடமற்ற குழந்தைகளை நேசிக்கின்றார். குழந்தையின் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பதை இயேசு எடுத்து காட்டினார். நாமும் குழந்தைகளைப் போல வாழ்ந்து இயேசுவின் ஆசியை பெற்றுக்கொள்வோமாக. நன்றி, வணக்கம். ஜெயா நடேசன் அவர்கள் சிறப்பாக இயேசுவும் குழந்தைகளும் என்ற தலைப்பை எடுத்து தன்னுடைய சிந்தனையை நகர்த்தி இருந்தார். சிறப்பாக அவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். தவறாமல் இணைந்து சிந்தனைகள் தரும் உறவுகளில் அவரும் ஒருவர். எனவே உள்வாங்கிக் கொண்டோம் என்று சொல்லிக் கொண்டபடியே அவருக்கு விடை கொடுப்போம். இன்னும் உறவுகள் பலர் இணைந்த வண்ணம் இருந்தீர்கள். எனவே இப்போது நீங்கள் இணைப்பை தொடலாம், தொட்டு வரலாம். 586963 லண்டன் தமிழ் ரேடியோ 1 லண்டன் தமிழ் ரேடியோ மட்டுமல்ல 133017 இலக்கமும் இருக்கிறது. எனவே நீங்கள் அதனோடும் சேர்ந்து வரலாம் என்று நினைக்கிறேன். இந்த நேரத்தில் மீண்டுமாய் ஏதோ விட்டுவிட்டார் போல் இருக்கிறது. தவற விட்டு விட்டாரோ அல்லது ஏதாவது உபரி தகவல்களோடு வருகிறாரோ தெரியவில்லை. காணொலியில் அப்போது வராமல் இப்போது வந்திருக்கிறார். பார்ப்போம் என்ன சொல்ல போகிறார் என்று. வணக்கம். வணக்கம் சேவா. முதல்ல எனக்கு வேலை செய்யல, நான் இப்பதான் ட்ரை பண்ணினேன். இப்பதான் ஸ்கைப் வேலை செய்கின்றதோ அதைத்தான் பார்ப்பதற்கு அடுத்து. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஆமாம், என்ன சொல்வது, ஒரு முறை அதை சரிபார்த்துக் கொள்வதற்கு ஒரு அழைப்பை எடுத்தவர் எங்கள் ஜெயா நடேசன் அவர்கள். மிக்க நன்றி. இனி நீங்கள் இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதற்கிடையில் நாங்கள் நெதர்லாந்து குடும்பத்தினரின் பாடலும் இருக்கிறது, அதையும் கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே சமய சிந்தனைகளோடு இணைய காத்திருக்கும் உறவுகள் இணைப்பை ஏற்படுத்துங்கள். அதற்கிடையில் இணைப்போடு வரும் உறவையும் நான் இணைக்கிறேன். வணக்கம். அவர் விடை பெற்றுவிட்டார். சமய சிந்தனை என்று சொல்லும் போது விடை பெற்றுவிட்டார். எனவே மீண்டும் அவர் இணைப்பை எடுப்பார். இதற்கிடையில் நான் இன்னும் சில நிமிட நேரங்கள் தருகிறேன். வர்றவர்கள் வரலாம். சரி, அப்படி என்றால் இணைப்பை நீங்கள் எடுக்கிறதுக்கு பாடலை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் குஷியாக உஷாராகவே வரலாம். பாடலை இன்று தருகின்றார் பிரெண்டா ஜெயம். அதுக்கு வளமை போலவே 445வது வரி ஒழுங்கோடு வரி கொடுத்திருக்கின்றார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். என்னாலும் நன்னாலே இன்னாலும் பொன்னாலே ஏற்றுக்கொண்டால் உல்லாசம் உள்ளாடும். என்னாலும் நன்னாலே இன்னாலும் பொன்னாலே வாழ்வொன்று தோன்றுமே கண்ணேன் முன்னாலே. நிலைத்திடும் நெஞ்சில் கொண்டாட்டம் இல்லையே என்றால் காசப்பினில் காலங்கள் துண்டாடும். இந்த வாழ்வே மண்ணின் வாழ்வே உள்ள வரைக்கும் செல்வம் தானே. இந்த வாழ்வே மண்ணின் வாழ்வே உள்ள வரைக்கும் செல்வம் தானே.
அறிவினை விதைத்திட்டால் அமைதியும் நிறைவில் அன்றாடும் அறியாமை நுழைந்துட்டால் உண்மையின் தேசத்தை பாழாக்கும் சோர்வின்றி முயற்சித்தால் வழிகளில் வெற்றி விளையாடும் நடப்பினை செய்கின்ற விதியும் பின்வாங்கும் என்னாலும் நன்னாலே இன்னாலும் பொன்னாலே ஏற்றுக்கொண்டால் உல்லாசம் உள்ளாடும் என்னாலும் நன்னாலே இன்னாலும் பொன்னாலே வாழ்வொன்று தோன்றுமே கண்ணின் முன்னாலே என்னாலும் நன்னாலே இன்னாலும் பொன்னாலே ஏற்றுக்கொண்டால் உல்லாசம் உள்ளாடும் என்னாலும் நன்னாளே இன்னாலும் பொன்னாளே வாழ்வொன்று தோன்றுமே கண்ணின் முன்னாலே. பிரெண்டாவின் அழகான குரலில் அற்புதமான இசைக்கோர்ப்புக்குள் பாடல் வந்திருந்தது. மிகச்சிறப்பு, உற்சாகமாக குதூகலமாக ஆரம்பித்து வைத்தார். வரி சிறப்பாக கொடுத்திருந்தார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். என்னாலும் நன்னாலே இன்னாலும் பொன்னாலே ஏற்றுக்கொண்டால் உல்லாசம் உள்ளாடும் வாழ்வொன்று தோன்றுமே கண்ணின் முன்னாலே. கண்ணின் முன்னால் நல்லதை நினைத்திட்டால் நிலைத்திடும் நெஞ்சில் கொண்டாட்டம் இல்லையே என்றிட்டால் கசப்பினில் காலங்கள் திண்டாடும். நல்லதை நினைத்திட்டால் நிலைத்திடும் நெஞ்சில் கொண்டாட்டம் இல்லையே என்றிட்டால் கசப்பினில் காலங்கள் திண்டாடும். ஓ இந்த வாழ்வே மண்ணின் வாழ்வே உள்ள வரைக்கும் செல்வம் தானே. அறிவினை விதைத்திட்டால் அமைதியும் நினைவினில் நின்றாடும். அறியாமை நுழைந்திட்டால் உண்மையின் தேசத்தை பாழாக்கும். அறியாமை நுழைந்திட்டால் உண்மையின் தேசத்தை பாழாக்கும். சோர்வின்றி முயற்சித்தால் வழிகளில் வெற்றி விளையாடும். நடப்பினை செய்கின்ற எழுதிய விதியும் பின்வாங்கும். பின்வாங்கும். நல்லதை நினைத்திட்டால் நிலைத்திடும் நெஞ்சில் கொண்டாட்டம் இல்லையே என்றிட்டால் கசப்பினில் காலங்கள் திண்டாடும் என்றபடி அழகான வரியை கொடுத்திருக்கின்றார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். மிக அழகாக சிறப்பாக பிரெண்டா தன் குரல் இசை கோர்ப்போடு தந்திருக்கின்றார். இருவருக்கும் மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள்.